வணக்கம். தலைமை என்ன நினைக்கிறதோ அதை தொண்டர்கள் செய்வார்கள். தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தலைமை செய்தது. அதான் திமுக தலைமை. அண்ணா தம்பி என்று எழுதுகின்ற அந்த மடல், அதே போன்று தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்று எழுதுகின்ற அந்த மடல், அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தமே என்று சொன்னது வார்த்தை. அம்மா அவர்கள் சொல்லுவாங்க எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தம்லே ரத்தமே. அது மாதிரி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் உடன்பிறப்புகளே அப்படின்னு அந்த வார்த்தை இருக்குல்ல, இதுதான் நம்மளை கட்டி போட்டு ஒரு திமுக திராவிட இயக்க தொண்டர்கள் அந்த இயக்கத்தில் குடும்ப பாசனோடு அழைத்து செல்கிறது. தலைவர் முரசுரையில் எழுதும்போது சொல்லுவார், மாநாட்டுக்கு வரும்போது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது, நான் என் கண்கள் உன்னை தேடும். அது உண்மை. அது வார்த்தைக்காக இல்லை, தேடும். சாதாரண சாமானியமான தொண்டர்களோடு தலைவர் கலைஞர் கடைசி வரை பயணித்தார். ஏன்னா அவர் சாதாரண சாமானியமான நிலையிலிருந்து பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தவர். தஞ்சை மாவட்டம் என்பது நிலக்கிழார்கள், பண்ணையார்கள், ஆணவ சாதியுடைய கொடுமை, இதற்கு மத்தியில் பிறந்து வளர்ந்த, உழைப்பின் மூலம் கொள்கை லட்சியத்தின் மூலம் உயர்ந்த ஒரு உன்னதமான தலைவர் உலகத்திலே யாருன்னு கேட்டா கலைஞர் தான். அந்த உழைப்பினாலதான் நீங்க பார்த்தீங்களாக்க தளபதி ஸ்டாலின், அதை கலைஞரே சொல்லுவார், உழைப்பு உழைப்பு, அதான் ஸ்டாலின். இப்ப அண்ணாவின் தம்பிமார்களை, கலைஞருடைய உடன்பிறப்புகளை, பெரியாரின் சிந்தனையாளர்களை, திராவிட இயக்க கருத்தியாளர்களை அரவணைத்து சென்றவர் ஸ்டாலின். இதுதான் அவருக்கு பெரிய திறமை. நீங்க எச் ராஜா சொன்னார் பாருங்க, கலைஞரை விட டேஞ்சரஸா இருக்காரு அப்படின்னு சொன்னார்ல, அதான் அவர் கொள்கை. அமைதியா இருந்தாலும் ஆழமாக டீப்பஸ்ட் திராவிட இயக்க கொள்கையில. ஆனா நம்பி உதயநிதி இன்னும் கள போராளியாக களம் காண வேண்டும். இப்ப தலைவர் கலைஞருடைய கால்படாத கிராமமே இல்லை. அவர் குக்குராம் வரைக்கும் அவர் கால் போட்டிருக்கார். அதான் சொன்னல, மயிலாடும்பாறையில் ஆலமரத்து ராசு யாருன்னு கேட்பார். கூடலூர் யாரு, ராமர் இருக்காரா, சிங்காரத்தம்மா இருக்கா, ஜெகதீஷ் இருக்காரான்னு கேட்பார். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஊருக்கும் போனாலும் அங்க இருக்கக்கூடிய நிலக்கிழார் அவரை மரியாதை சந்திச்சுட்டு போவாங்க, முதலாளிகள் சந்திச்சுட்டு போவாங்க. ஆனா சாதாரண சாமானிய மக்களால் அவர் பண்ண தலைவர். நீங்க ஒரு முறை 86 இந்தியர் போராட்டத்தின் போது நாங்களெல்லாம் மதுரை தபால் நிலையம், அழகப்ப நகர் ரயில் நிலைய பகுதியில் வெடிகுண்டு வழக்கில் இந்தியர் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டோம். அப்போ அந்த விசாரணையில எங்களுக்கெல்லாம் என்ன துன்புறுத்தினான்னு கேட்டா தலைவர் கலைஞர் அந்த போராட்டம், அந்த வெடிகுண்டு விபத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் நிகழ்ச்சிக்காக மதுரை வந்திருந்தார், பாண்டியனோட்டில் தங்கியிருந்தார். நான் அன்றைக்கு மாவட்ட சார்ந்த தாவூது, அன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதியாளர் KSP சங்கர்லிங்கம், எசக்கி முத்து, பெரியாண்டி, பாண்டியராஜன், குபேந்திரன், எசக்கி முத்து, நாங்கள் ஆக்கு மதிவானை, நாங்கள்லாம் போய் தலைவரை வழி அனுப்பி வச்சுட்டு ராமநாதபுரம் நிகழ்ச்சிக்கு போகிறார். மதியம் சுபா தங்கவனுடைய ஏற்பாடு. அப்போ பாண்டியன் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு. அது நாங்கள் சந்தித்ததை ஐடி ரிப்போர்ட்டில் சிஐடி ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க எதிர்கட்சி அன்னைக்கு. அன்றைக்கு தான் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை BH பாண்டியன் சபாநாயகர் இருந்தவர் சட்டத்தை எரிச்சாங்கன்னு சொல்லி 10 பேருக்கு பதவியை டிஸ்மிஸ் பண்றார், பதவி பறிக்கப்படுது. வானளவை அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு அன்றைக்கு 10 கலைஞர் மதுரையில் இருக்கும்போது ராமநாதபுரம் நிகழ்ச்சி வந்திருக்கும் போது நாங்கள்லாம் சந்திக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி வருது, செய்தி வருது. தலைவர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மறுநாள் கிளம்ப இருந்த தலைவர் அன்று இரவோடு இரவாக திருச்சி சென்று சங்க ஹோட்டலில் தங்கிட்டு அங்கிருந்து
இந்த பணியின் சம்பந்தமாக கிளம்புறாரு. ஆனால் நாங்கள் இது சம்பந்தமாக இருக்கும்போது 2 நாள் கழித்து மதுரையில் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்திற்கும் திராவிட முன்னேற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நாங்களாம் வேகமாக இருந்தனால எங்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த வழக்கில் சேர்த்து நம்முடைய பெருமாள், மிசா பாண்டியன், ஜெயராஜ் 5 விடுதலை புலிகள் இதுக்கு சும்மா உதாரணமாக காமிச்சு இவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க மாதிரி காமிச்சு அந்த வழக்குல எங்களை சேர்த்துறாங்க. அப்போ என்னெல்லாம் என்ன கேட்குறான்னு கேட்டால், கலைஞர் தான் மதுரையில் வந்தார்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு குண்டு வைக்க சொன்னார். ஜென்சி இன்னைக்கு திமுக அனுபவிச்சுட்டு இருக்கிற மூர்த்தி இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற, ஏன் சொல்றேன்னு கேட்டால், தியாகன்றது நாங்களாம் எதுக்கு துணிஞ்சு நின்றோம்? சாதாரண சாமானியமான குடும்பத்துக்கு வந்த கலைஞரை நாங்கள் அதான் சொல்லல, தமிழை நாங்கள் உயிராக நேசித்தோம். அந்த தமிழை கலைஞர் தான் நேசித்தா, கலைஞரை நாங்கள் உயிராக நேசித்தோம். சரியா? அதனால தான் அன்றைக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த நெருக்கடிக்கெல்லாம் அஞ்சவில்லை. அப்போ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எங்களை சிறையில் அடைச்சிறாங்க. இந்தியாவிலேயே முதலாக பஞ்சாப் தீவிரவாதிகளுக்கு போடப்பட்ட சட்டம் முதலாக எங்கள் மீது தான் பாயுது. மதுரையில் 3 இளைஞர்கள் மீது. இதை துணை பொதுச் செயலாளர் நாஞ்சில் மனோகரன் எங்களை சிறையில் பார்த்துட்டு வெளியே பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் NSA நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ன்றதை. அதான் மிசான் போட்டுக்கிட்டாரு நம்ம முன்னாள் துணை மேயர் மிசா பாண்டியன். நாங்களாம் அதை பின்னாடி அடைமொழியாக போடலை. அது NSA அன்னைக்கு போடுறது. அப்போ இளம் பிஞ்சுகள் மீது பஞ்சாப் தீவிரவாதிகளுக்கு போடக்கூடிய கொடூரமான சட்டத்தை எம்ஜிஆர் அரசு இளைஞர்கள் மீது பாய்ச்சிருக்கிறது, கண்டிக்கத்தக்குன்னு நாஞ்சிலார் சொன்னார். அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் BH பாண்டியன் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அன்னைக்கு இருந்தார். அன்னைக்கு அந்த சட்டமன்றத்துக்கு அவர் போகலை. 22 பேர் அன்னைக்கு 10 பேரை நீக்கிட்டாங்கல்ல, 10 பேரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இவர் போகாத அன்னைக்கு BH பாண்டியன் பேசுகிறாரு. மாதிரி இந்த வெடிகுண்டு வழக்கில் தமிழ்நாடு முழுவதும் வெடிகுண்டு வெடிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் உமாபதி கைதி, தஞ்சையில் எல் கணேசன், திருச்சியில் மலர் மன்னன், மதுரையில் நாங்கள், இவங்களாம் இந்த வெடிகுண்டு வழக்கில் தமிழ்நாடு பூரா வெடிக்கப்பட்டதில் சென்னையில் தாயகம் கவி, CM ஆனந்தன் இவங்க மேலாம் இருக்குது இந்த வழக்கு. விசாரணையில் சில பேர் விடுவிக்கப்பட்டாங்க, நாங்களாம் வழக்கில் சேர்க்கப்பட்டோம். அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் சபாநாயகர் என்ன பேசுகிறார் BH பாண்டியன், இந்த வழக்குக்கும் கருணாநிதிக்கும் சம்பந்தம் உண்டு, தமிழ்நாட்டை பஞ்சாபாக மாற்றுவதற்கு கருணாநிதி சதி பண்ணார் அப்படின்னு பேசும்போது எம்எல்ஏக்கள் எதிர்த்து பேசுகிறாங்க. பெரிய அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு வெளியே ஏற்றினாங்க எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏக்கள். வரலாறை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக சொல்கிறோம். இன்னைக்கு பொன்முத்துராமலிங்கம் ஒரு கிழட்டுச்சிங்க மாதிரி தான் இருக்கார். அவருக்கு என்ன மரியாதை இருக்குது திமுகன்னு பார்க்குறோம். இதெல்லாம் இளைஞர்கள் பார்ப்போம்ல. அதுக்கு பின்னாடி வந்தவங்க எத்தனை பேர் 3 தலைமுறை 4 தலைமுறையாக வீட்டில் எம்எல்ஏ ஆக்கி MP ஆக்கி மந்திரி ஆக்கிட்டீங்க. அவர் கூட இருந்தாலும் பூரா அவர் என்ன தப்பு பண்ணார்? அவங்க மகன் சேது ஏதோ அவர் மாவட்ட செயலாளர் இப்போ போடப்ப ஏதோ 2 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டாரு. ஏன் தளபதி, மூர்த்தி, மணிமாறன் யாருமே பணமே வாங்கலை. எல்லாம் காலையில் எந்திரிச்சு அவங்க கூட சொந்த பணத்தை தான் எடுத்துகிட்டு செலவு பண்ணீங்க. இது ஒரு குற்றச்சாட்டா? 73 இடைத்தேர்தல் நின்றவர், முதல் இடைத்தேர்தல் நம்ம சந்திச்சேன் ADMK மாயத்தவர் நிற்கும் போது பயன்படுத்தணும்னு சொல்ல வர்றேன். மறுநாள் சட்டமன்ற தலைவர் அறிவாலயத்தில் போய் பார்க்குறாரு. அன்னைக்கு நாங்கள் இருக்கோம். நான் என் கூட பழைய இறந்து போயிட்டார் திருமலை ராஜன். இனி அப்போதான் மதுரை மாவட்ட மாணவர் அணி செயலாளராக அறிவிச்சிருக்காரு தலைவர் துரைமுருகன் பேரில். நான் தலைவரை வாழ்த்து பொருளுக்காக வந்திருக்கேன். அன்னைக்கு பொன்முத்துராமலிங்கம் வர்றாரு. வரும்போது அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தில் தான் சாவியை வாங்கிட்டு அன்னைக்கு இரவு நாங்கள் அங்கே தங்குறோம். அவர் வேறு இடத்துக்கு எங்கேயோ போகிறேன்ட்டார். அண்ணன் என்கிட்ட அவர்கிட்ட சாவியை வாங்கிட்டு அவர் அலுவலகத்தில் தங்குறோம். சாவியை கொடுத்து போயிட்டார், நீங்கள் போய் தங்குங்கன்ட்டார். மழை, சரியான மழை, என்ன எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. அறிவாலய தலைவர் முகம் கொடுத்து சரியாக பேசலை. தலைவரின் உணர்வை தெரிந்தவர்கள் தொண்டர்கள், தொண்டனின் உணர்வை தெரிந்தவர் தலைவர் கலைஞர். திமுக நிற்குதுன்னா சும்மா இன்னைக்கு இருக்கிற ஏவா வேலு, இன்னைக்கு இருக்கக்கூடிய
நேருக்கு முன்னாடி திமுக ரத்த சிந்தனவெல்லாம் அங்க யாரு அவங்களாம் புறக்கணிக்க சொல்லல. நீங்க அவங்க தான் திமுக நினைக்காதீங்க. பல பேர் செத்து போயிட்டாங்கன்னா உயிரோடு இருக்கிறால நீங்க மதிக்கிறது இல்லை. இறந்து போனா மட்டும் போய் மரியாதை கொடுக்குறது, அதுவும் பல பேருக்கு போறதும் இல்லை திமுக. அன்றைக்கு தலைவருடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு பொன்முடிராளிங்க. தலைவர் ரொம்ப மனவரத்தோட என்னடா இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவ்வளவு போடாவரன்ற மாதிரி பேசுறாரு. நம்முடைய பிஹெச் பாண்டியன் சபாநாயகர் இன்னைக்கு கடுமையா பேசுறாரு, வேதனையோடு இருக்காரு. மறுநாள் சட்டமன்றத்தில் நேற்று பேசியதற்கு சபை குழு நீக்கப்பட்டு மன்னிப்பு கேள்வி சொல்லி பொன்முடிராளிங்க பேசுறாரு. 10 சட்டமன்ற உறுப்பினர் தான் போயிருக்காங்க. நான் இப்ப சொல்றேன், யாரு பிஹெச் பாண்டியன் சட்டமன்றத்தில் குறிப்பில் இருக்கு. நான் சொன்னது வரலாறு. அப்ப சொல்றாரு திமுக ஆளுங்கட்சியா வந்துடும், திரும்ப பொன்முடிராளிங்க முதலமைச்சராக வந்துருவாரு, அமைச்சராக வந்துருவாருலாம் பேசல. தலைவர் கலைஞருடைய மனம் புண்பட்டு இருக்கிறது, முகம் வாடி இருக்கிறது. இந்த வாட்டத்துக்கு காரணம் எனக்கு தொண்டனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு சட்டப்பேரவை நடந்ததை திரும்ப பெறணும், சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படணும். அப்படி இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. பிஹெச் பாண்டியன் சொல்றாரு கருணாநிதி தான் குண்டு வைக்க சொன்னான் அப்படின்னு 3 தடவை 4 தடவை சொல்றாரு. இப்படி டேபிளில் பொன்முடிராளிங்க புத்தகங்கள் நிறைய வச்சிருந்தார். தூக்கி புத்தகத்தை பிஹெச் பாண்டியன் மேல வீசினார். சபா நாற்காலிருந்து இப்படி பின்னாடி போய் விழுந்தார். வரலாறு. சபையே பெரிய இதாயிருச்சு. சாயந்தரம் பார்த்தா அறிவாலயத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. தலைவர் எப்பொழுது கொந்தளிக்க வேண்டும், எப்பொழுது அமையா இருக்கணும் இருக்குல்ல, குடிச்சிட்டார். தூக்கி எறிஞ்சு ஒரு ஏக வசனம், அங்க ஒரு வேக வசனம். 10 நாள் கழிச்சு பிஹெச் பாண்டியன் பொன்முடிராளிங்க பார்த்து, நீ ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்திருக்க, நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கேன், 2 பேரும் நடந்துக்கிட்டது கொஞ்சம் இதுதான், கொஞ்சம் இதாக இருக்கும் மாதிரி சமாதானம் ஆயிருக்காரு. ஏன்னு கேட்டா தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கணும் கட்சி. இன்னைக்கு அந்த உணர்வுகள் இல்லை, அறிந்து போயிருக்கு. இல்லை, அவங்கள போன்றவர்களை மதிக்கணும். இன்றைக்கு சந்திரபாதத்துக்காக திமுக, சந்திரபாதத்துக்காக கருப்பு சிவப்பு பேட்டி, சந்திரபாதத்துக்காக கட்சி. அவங்க இப்ப போயிட்டாங்க. அவங்கள பாருங்க, பாரா இருக்காங்களான்னு. மந்திரிகள் அவங்க பின்னாடி நின்றா, மந்திரியா இருக்கும்போது பின்னாடி நின்ற ஆளுகளை பாருங்க, மாவட்டத்துக்கு உங்களுக்கு வரவேற்ற ஆளை பாருங்க. இன்னைக்கு யார் பிஆர்ஓன்னு எப்ப கொண்டு வந்தா? இந்திய போராட்டத்தில் கலந்துகிட்ட மாணவர்களுக்கெல்லாம் நேரடி நியமனமாக அதுதான் சசிகலா நடராஜனுக்கெல்லாம் கிடைச்சது. எல்கணேச ஏற்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் போராடிய மாணவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தொண்டனை பார்க்கணும். அந்த மாணவர்களுக்காக பிஆர்ஓ ஏபிஆர்ஓ பதவி போட்டோம். கலைஞர் 89 ஆட்சிக்கு வருமே, அதான் கலைஞருடைய சிந்தனை. நேரடியாக கட்சிக்காரை விட்டு பிள்ளைக்கு பயன்பெறணுமே. எல்லாமே தேர்வு டிஎன்பிசி அப்படி இருக்கு, அப்படி நம்ம கட்சிக்கார பிள்ளைக்கு செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யறது? அதான் அண்ணா எல் கணேசன் போன்றவர்கள் சொன்னதே, அண்ணா பிஆர்ஓ ஏபிஆர்ஓ நேரடி நியமனம். அதுக்கு போட்டி தேர்வு கிடையாது, அதுல வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சு வர வேண்டியதில்லை. கட்சிக்காரனை கொண்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காரங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதுவும் போச்சு. காசை வாங்கிட்டு யாரோ போட்டிருக்கீங்க. காசை வாங்கிட்டு பிஆர்ஓ ஏபிஆர்ஓ கட்சிக்காரை விட்டு பிள்ளையா போட்டிருக்கீங்க. அது கட்சிக்காரை விட்டு பிள்ளைகளுக்காக போட்டது இல்லையே. மனசாட்சியோட சொல்லுங்க. மக்கள் நல பணியாளர்கள் சொல்லி கலைஞர் கொண்டு வந்தார். மாப்பிள்ளை அலங்கார செல்லப்பாண்டி தான் அதுக்கு தலைவர். 13,000 பேருக்கு போட்டார். ஒவ்வொரு வார்டு வாரியாக 2 பேருக்கு கொடுத்தாங்க. வட்டச்செயலாளருக்கு 2 பேர் நீ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க. இங்க இருக்கிற வட்டச்செயலாளர் அப்ப எனக்கு ஒன்று கொடுத்தார். நான் ஒருத்தரை சேர்த்து விட்டேன். அந்த 13,000 பேரையும் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தாம இன்றைக்கு வரைக்கும், இந்த ஆட்சி வரைக்கும் ரோட்ல இருக்கிறாங்க. 5 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, 10 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த ஆட்சியில நாம் கட்சிக்காரர்களுக்கு தமிழ்நாடு அளவுல என்ன செய்தோம்?
ஜென்சி நம்மகிட்டயா வரல, திமுக விட்டு ஜென்சி நமக்கு ஓட்டு போடையா வரலன்றத மரியாதை பண்ணுங்க. வணக்கம்.